வணக்கம். இன்றைக்கு என்ன கதையண்டா பாருங்க. நாங்கள் வந்து எங்களோட முன்பக்கம் வீட்டு முன்பக்கம் கொஞ்சம் பாலைவனமா இருக்குது. நிறைய இடம் வந்து வெட்டையாவே இருக்கு. அப்ப அது கொஞ்சம் சோலைவனமா ஆக்குவோம்னு சொல்லிட்டு அதுவுமே பயனுள்ளதா ஆகுவோம்னு சொல்லி தென்னங்கன்று பாக்க கண்டு போய் வாங்கி கொண்டு வந்திருந்தேன் நாங்கள். அப்ப நான் போயிட்டு எல்லாத்தையும் நடவடிக்கைன்னு அந்த வந்து நிலையங்களுக்கு வந்து கிடங்குகளை வந்து கிண்டி கொண்டிருந்தவர் நான் போயிட்டு வந்து அதுகளை நட்டேன். அதுக்கு முதல்ல இந்த புளூட்டோன்னு சொல்லி ஒரு மருந்து வந்து வைக்கணும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தென்னங்கன்று வளர்ற வரைக்கும் அதை வந்து இந்த கரையான் பூச்சிகள் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அது பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் உப்புமே வைப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அப்ப சரின்னு சொல்லி நாங்க அந்த தென்னங்கண்டு எல்லாத்தையுமே வச்சுட்டோம். இப்ப பார்த்து சொன்னா தென்னங்கண்டு ஒரு கண்டு 450 ரூபாய்க்கு வந்து போகுது. இது வந்து 5 வருஷத்துல காய்க்கக்கூடிய கண்டு. இதுல 2.5 வருஷத்துல காய்க்கிறது இருக்கு. அது வந்து 1200 நாங்க அதை வாங்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதை வாங்கல. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கு கண்டுமே ஒரு போர்டரா வச்சு விட்டுனாங்க. பாக்கு கண்டு அந்த வத்தக பாக்குன்னு சொல்லி பெரிய பாக்கு கண்டு தான் வாங்கி வச்சு கொண்டு வந்தாங்க. பிறகு பார்க்க கொஞ்சம் மழையுமே தூர வலிக்கிட்டு பின்ன நாங்க வந்துட்டோம். நாங்க உள்ள வந்துட்டோம். ஆனா என்ன திருப்தி நாங்க வச்சு விட்டோம். இந்த விதைகள் விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை மாதிரி நாங்க வச்சுட்டு உள்ள வந்து ரசிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனா அது தன்னுடைய வேலையை வந்து ஆரம்பித்து விடும். அதுவும் இந்த மழையோட பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வேரூண்டி நல்லா சோலையா செலுத்தி வரும். அந்த வீடியோவை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கட்டாயம் போடுவேன் சொல்லிக்கிறேன். பாய்.